வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு மிக்ஸ்ட் வெஜிடேபிள் பொரியல். சாதத்துக்கு கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட, தோசை கூட இது வந்துட்டு ஒரு நல்ல காம்போ. இதை வந்துட்டு நீங்கள் ரைஸ் கூட, ஒரு குழம்பு கூட தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். ரைஸ் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க ப்ரிப்ரேஷன் மெத்தடை பார்ப்போம். எண்ணெய் வச்சு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், தாளிக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அடுத்தது பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, வெங்காயம் நல்லா வதங்கணும். காய்ங்க ஆட் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடேபிள் பொரியல் வந்துட்டு சாதத்து கூட, சப்பாத்தி கூட வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கூட தேவைப்படாது, பொரியலும் ரைஸும் இருந்தால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியே ஊற்றாமல் வதக்குங்க. முதல்ல காயில் இருக்கிற தண்ணியிலே வதங்கணும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு கவரில் வச்சு ஸ்லோவில் குக் பண்ண போகிறோம். நான் தண்ணியே ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். காய் ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு அபவ் 5 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆகிருக்கு. பார்ப்போம் இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், காலிஃப்ளவர் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் எல்லாமே வெந்திருக்கு. அப்படி உங்களுக்கு இன்னும் வேகணும்னு ஃபீல் பண்ணிங்களான்னா ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நீங்கள் ஊற்றி குக் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்களானாக்கா டேஸ்ட்டு ஸ்லைட்டாக வேரி ஆகும். பட் தண்ணி ஆட் பண்ணாமல் குக் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேங்காய் லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாம் வெந்துட்ட பின்னாடி, காய்கள்லாம் வெந்துட்ட பின்னாடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மிக்ஸ்டு வெஜிடேபிள் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மிக்ஸ்டு வெஜிடேபிள் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ண. ஸோ இந்த யம்மியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ், ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.